காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் 28 பேர் பலி. ஓ என்னையா? என்ன சித்தப்பு, முஸ்லீம் கூட இதே பஞ்சாயத்தாவே இருக்கு. ஓ அதான் இவங்க தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு ஒரு நாட்டையே கொடுத்தாச்சுல. போய் தொலைவனம் தானே பாகிஸ்தானுக்கு. ஏன் இங்க வந்து தொலைய கொடுத்துட்டு இருக்காங்க? குமார் அண்ணா இங்க பாருங்களேன், இந்த நாட்டுக்கும் ஊருக்கும் சம்பந்தமில்லாம ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முஸ்லீம் பயிலுங்க நீ இந்துவான்னு கேட்டு சுட்டுருக்காங்க. என்னது? ரிங்கபாய் சுட்டு கொன்னவன்லாம் உண்மையான முஸ்லீம் கிடையாது. அங்க பாதிக்கப்பட்டவன்லாம் வந்து காப்பாத்துனான் பத்தியா, அதான் தான் உண்மையான முஸ்லீம். இதை நான் சொல்லல, அந்த காஷ்மீர்ல பாதிக்கப்பட்ட இந்து மக்கள் எங்களை காப்பாத்தினது வந்து முஸ்லீம் தான். எங்களை அங்க உள்ள பள்ளிவாசல்ல தங்க வச்சாங்க, எங்களை அங்க உள்ளவங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு காப்பாத்தினாங்க, எங்களுக்கு சோறு போட்டாங்க. இவ்வளோ ஏயா ஒரு குதிரை சவாரி ஓட்டுற ஒருத்தர் அங்க உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக நீ சொல்ற தீவிரவாதிகளோட துப்பாக்கியை புடுங்கி சுடப்பட்டு செத்து போயிருக்காரு. அவர் ஒரு முஸ்லீம், அவரை சொல்லு உண்மையான முஸ்லீம் நான் ஏத்துக்கிறேன். இன்னும் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமும் மனிதநேயம் உள்ள எந்த மக்களும் இந்த தாக்குதலை ஆதரிக்கவே மாட்டாங்க. இவ்வளோ ஏன் சித்தப்பு, அவங்க குரானே என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு மனுஷனை அநியாயமா கொலை செய்யறது ஒட்டுமொத்த மனித இனத்தையே வந்து கொலை செய்யறதா சொல்லுது. அப்படிப்பட்டதை ஃபாலோ பண்றவன் இந்த வேலையை எப்படி செய்வான்? நீ சொல்றவெல்லாம் பெயர் அளவுல முஸ்லீம், அங்க வந்து காப்பாத்தினான் பாத்தியா, அவன் தான் உண்மையான முஸ்லீம். இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் என்னைக்குமே தீவிரவாதத்தை ஆதரிக்கல. அதுக்கு எதிராக என்னைக்குமே நாங்கள் குரல் கொடுப்போம். யா அல்லாஹ் என் காஷ்மீர் அழகாய் மாறாதா, யா அல்லாஹ் என் காஷ்மீர் அமைதி காணாதா.